ஏன்னா ஏன் இந்த கற்பழிப்பு லெவலுக்கு ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஹலுசினேட்டிங் ட்ரக்ஸ். உங்களாக இருக்கக்கூடாது, உங்களை வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போயிடும். ஸோ டெலியூஷன், இல்யூஷன், ஹாலுசினேஷன் 3 கான்செப்ட்டுக்கு உங்களை மைண்டை கொண்டு போகும். டெலியூஷன்னா ஃபால்ஸ் பிலீஃப். இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஆங்கர், உங்களுக்கு தெரியும், மீடியாவில் இருக்கீங்க. திடீர்னு அதெல்லாம் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னா, நான் யார் தெரியுமா, நான் அம்மா ஜெயலலிதாடா அப்படின்ட்டு நீங்களே சொல்லிப்பீங்க. ஆனால் நீங்கள் ஜெயலலிதா அம்மாவா? சத்தியமாக கிடையாது. ஆனால் உங்களுக்கு இப்படி தோண வைக்கும், அதுதான் இந்த ட்ரக். ஓகேங்களா? அதே மாதிரி இல்யூஷன். இப்போ நான் ஒரு ஆண், திடீர்னு உங்கள் கண்ணுக்கு நான் ஒரு அழகான பெண்ணு அனுஷ்கா மாதிரி தெரியுவேன். ஓகேங்களா? அதுதான் இல்யூஷன். ஓகே, அனுஷ்கா மேம் எப்படி இருக்கீங்கன்னு என்கிட்ட வருவீங்க. நான் சபரி டாக்டர்ப்பா அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஹலுசினேஷன் 3 படம் பார்த்துருக்கீங்களா? தனுஷ் சார் கூட ஒரு உருவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பல உருவங்கள் பேசும். ஓகேங்களா? உங்களை சுற்றி அந்த ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஏஞ்சல்ஸ்ன்னு ஏதோ ஒன்று சொல்லுவோம், ஏஞ்சல் தெரியும்ல, அந்த கன்னி அழகிகள் மாதிரி சொல்லுவாங்க, அவங்களாம் டான்ஸ் ஆடுவாங்க. இந்த மாதிரிலாம் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களை ஹை மூடில் வைக்கிறதுக்கு ஆனால் பாசிபிலிட்டிஸ் இந்த ட்ரக்ஸுக்கு இருக்குது. அப்படின்னும் போது நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரக்ஸே கிடைக்கலாம், மன அழுத்தம் அவன் சூசைட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது, டிப்ரெஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பிரச்சனைங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த மருந்துனால உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், உங்களுக்கு பக்கவாதம் வந்துடும், அதை பற்றிலாம் பேசாமல் முக்கியமான விஷயம், இந்த மருந்துங்க ரொம்ப ஹைலி அடிக்டிவ்ன்றதுனால இந்த போதைப் பொருட்களை நம்ம முற்றிலுமான ஒழிச்சு கட்டணுன்றது தான் நம்ம டார்கெட்.